இன்னைக்கு சண்டே மினி விலாக் பார்க்கலாமா? சண்டேனா டிஃபால்ட்டாக அதிகமாக கஞ்சி சோறு தான் செய்வேன். எண்ணெய் சேர்க்காம நிறையா தேங்காய் பால் சேர்த்து செய்கிறது. செஞ்சுட்ருக்கும் போதே ஒரு ஃபோன் கால் அக்கா வீட்டிலேருந்து. அக்கானா இங்கே அந்தமானில் தெரிஞ்சவங்க. மதியானம் சமைக்க வேணால் சாப்பாடு கொடுத்து விடுறேன்னு. அவ்வளோதான், எனர்ஜி லெவல்லாம் அப்படியே இறங்கிருச்சு. நமக்கு அலுப்பாக இருக்கும்போது என்ன சமைக்கலான்னு யோசிக்கும் போதெல்லாம் நினப்பேன், எங்கேருந்தோ சோறு வர்ற மாதிரி உட்காந்துருக்கோன்னு. அந்த மாதிரி ஒரு நாள் வந்தால் எப்படி இருக்கும்? நல்லா சூப்பராக சிக்கன் பிரியாணியும் ரைத்தாவும் கொடுத்து விட்டுருந்தாங்க. வேலை பார்த்தாலும் பார்க்காம இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணுது. பார்க்கலனாலும் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. வேலை எதுவுமே இல்லையா, சரி பாயாசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைமாக டிஃப்ரெண்ட்டான பாயாசம் ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் செம்ம ஹெல்த்தியாக. நான் 1 2ன்னு விசிலை காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நான் ரெசிபி ஷூட் பண்ணியிருக்கேன், வேணுமானலாம் கேட்க மாட்டேன். அடுத்த ஷார்ட்ஸில் நானே கொடுத்துட்றேன். ஆனால் குட்டியாக ஒரு கேம் மாதிரி என்ன பாயாசம்னு இந்த ஷார்ட்ஸில் நான் சொல்ல போகிறதில்ல. உங்களுக்கு கெஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பார்க்கும்போது எப்படி இருக்குங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு க்ளூ கொடுக்கணும் அப்படின்னா பாசி பருப்போ சிறுதானியமோ கிடையாது. ஒன்று ஜவ்வரிசி, இன்னொன்று என்னவாக இருக்கும்? யார் யார் என்ன கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி, வெங்காய பச்சடி, அது கூட இந்த பாயசம் வச்சு மதியானம் சாப்பிட்டாச்சு. எனக்கு சும்மா இருந்தாலும் சரி, டயர்டாக இருந்தாலும் சரி, பார்த்த இடமா இருந்தாலும் சரி, வெளியில் போகலான்னு கூப்பிட்டா போதும் மொதல் ஆளாக ரெடியாகி கிளம்பிடுவேன். நீங்களாம் எப்படி வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைப்பீங்களா, இல்லை போகலான்னு நினைப்பீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே அந்தமானில் ஜாகஸ் பார்க்குன்னு இப்போ ரீசெண்டாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. சரி, அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தோம். என்ன விடுங்க, இவனுக்கு எங்கே போனாலுமே கூண்டுலேருந்து பறக்கிற கிளி மாதிரி தான், கையிலே பிடிக்க முடியாது. இங்கே அந்தமானில் எங்கே போனாலுமே சி வியூனா இந்த பார்க்கு ஸ்கை வியூ மாதிரி நல்லா ஓப்பன் ஸ்பேஸில் வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே அதிகமாக வண்டி சத்தம்லாம் கேட்காம அமைதியாக பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். நீங்கள் அந்தமானுக்கு பேக்கேஜில் வரீங்க அப்படின்னா அதிகமாக இந்த பார்க்லாம் அழைச்சிட்டு வர மாட்டாங்க. இந்த ஃப்ரீ ஜிம்மில் பெரியவங்க ஒர்க் அவுட் பண்ணிலாம் நான் அதிகமாக பார்த்ததே இல்லை. பிள்ளைங்க தான் விளையாட்டு ஜாமா மாதிரி விளையாண்டுட்டு இருப்பாங்க. சரி, ஈஸியாக பண்ணுறானே நம்மளும் உட்காந்து செய்யலான்டா. நம்ம வீக்கா அந்த கம்பி ஸ்ட்ராங்கான்னு தெரியல, கொஞ்சம் நேரம் ஆசைக்கு உருட்டிட்டு எந்திரிச்சாச்சு. பிள்ளைங்களுக்காக இங்கே அங்கங்கே இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்களா, அதுவுமே ரொம்ப நேரம்லாம் உட்கார மாட்டானுங்க. கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவானுங்க. அஸ்பருக்கு இந்த ஊஞ்சல்லேருந்து இறங்க மனசே வராது. அடுத்தடுத்த பிள்ளைங்க வெயிட் பண்ணுதேன்னு தூக்குனா அழுக ஆரம்பிச்சிருவான். முன்னாடிலாம் மழை பெஞ்சா ஒதுங்க கஷ்டமாக இருக்கும். இப்போ அங்கங்கே அந்த மேலே ஷீட் மாதிரிலாம் போட்டிருக்காங்க. இந்த பார்க்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அந்தமான் ஏர்போர்ட்டும் ரன்வேவும் இங்கேருந்து பார்த்தா டைரெக்டாக தெரியும். அந்தமானில் சின்னதாக சிங்கிள் ரன்வே தான், அதனால தான் லிமிட்டடாக ஃப்ளைட்ஸ் விடுறாங்க. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு ஃப்ளைட் வருதுன்னா அதுக்கப்புறம் கேப் விட்டு தான் இன்னொரு ஃப்ளைட்டு இங்கேருந்து போகும். அதே மாதிரி மதியானம் 3 மணியோட ஃப்ளைட்டு வர்றது போகிறது எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். இங்கே இருக்கிறவங்க யாராவது எமர்ஜென்சியாக ஊருக்கு போகணுன்னா கூட ஈவினிங்க்கு மேலே அந்தமான் விட்டு போக முடியாது, ஃப்ளைட்டு இருக்காது. நம்ம எப்படி அந்தமான் ஐலாண்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க ஊரெல்லாம் மெயின்லேண்டுக்கு போறியா அப்படின்னு தான் கேட்பாங்க. இங்கே அந்தமானில் ஈவினிங் 5:30க்கெலாம் பொழுது இருட்டிடும். அதோட நைட்டு சாப்பாடு வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.